ரொம்ப நேரம் கழிச்சு காலையில் எந்திரிக்கும் போது காலையில் பசி எடுக்கிறதே இல்லை. அப்போ அவங்க அப்படியே வந்து ஸ்கூலுக்கு போகிறதோ அல்லது ஆஃபீஸ் போகிறதோ போயிடுறாங்க. இதனால் என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, சர்க்கேடியன் ரிதம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் உடலில் என்னென்ன இயக்கங்கள் நடந்துகிட்டு இருக்குது, உலகியலில் என்னென்ன இயக்கங்கள் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் படிக்கக்கூடிய அறிவின் பெயர் வந்து சர்க்கேடியன் ரிதம். அப்போ அந்த உலகியலில் ஏற்படக்கூடிய அந்த இயக்கங்களுக்கு ஏற்றவாறு நம்ம வாழ்வியல் அமைச்சுக்கணும். அப்படி பார்க்கும்போது காலை உணவு அப்படிங்கிறது சூரியன் உதிச்சதுலேருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்ருக்கணும். அப்போ சூரியன் உதிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்பாகவே நம்ம தூங்கி எந்திரிச்சிருக்க வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம உடல் இயங்கியலோட ஒத்திசைவாக வருது. இதில் மாறும்போது பொதுவாக காலை சாப்பாடை சாப்பிடலன்னா அல்சர் வந்துடும் சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாது. நிறைய மாற்றங்கள், உடல் மாற்றங்கள், மனமாற்றங்கள் எல்லாமே வரும். ரொம்ப கிரானிக்காக அதை சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு விதமான உடல் சோர்வு மட்டும் இல்லாமல் ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி வரதுலேருந்து, மன அழுத்தம் வரதுலேருந்து, டயபெட்டிஸ் வரதுலேருந்து, ஹைப்பர் டென்ஷன் வரதுலேருந்து, ஒபிசிட்டி வயிறு பெருசாகிறது, இது மாதிரியான பல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இது ஒன்று தான் குறிப்பிட்டுன்னு சொல்ல முடியாது.